ஹாய் மிஸ்டர் குயின்ஸ், தயவு செஞ்சு இந்த எண்ணெயை மட்டும் தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்க பார்த்தீங்களா என்னோடய ஹேரு இந்த மாதிரி தான் உங்கள் தலையும் வழுக்கையாக மாறும். இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதோட இதுவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. எப்படின்னா நம்ம வந்து அவங்கள பற்றி பேசக்கூடாது, குட் ரிவ்யூ கொடுக்கலாமா, பேட் ரிவ்யூ கொடுக்கவே கூடாதான். அது எந்த ஹேர் ஆயில் என்னன்னு சொல்கிறேன், வாங்க நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம சேனலில் வந்து நான் ஹேர் ஆயில் ரிவ்யூ வந்து ஒரு 2-3 ஹேர் ஆயில் ரிவ்யூ போட்டிருந்தேன். சரிங்களா? அவங்களாம் இப்போ என்ன பிளான் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்க நேம் அண்ட் இமேஜ், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சொல்கிறேன், ஓகேவா? நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஜே, ஓகேவா? அவங்க வந்து அவங்களோட இமேஜ், அவங்களோட எதுவுமே இது அது மாதிரி அது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட் அப்படி பார்த்தீங்களா, அந்த பிராண்டட் நேம் ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஹேர் ஆயில் நான் வீடியோ போட்டதை வந்து யூடியூப்பே எனக்கு மெசேஜ் அனுப்பிடுச்சு, இந்த வீடியோ வந்து நீங்கள் டிலைட் பண்ண சொல்லி. அதனால தான் நான் அந்த வீடியோவை டிலைட் பண்ணேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஹேர் ஆயில் அப்படின்ட்டு பார்ப்போம். அவ்வளோ பேருக்குங்க, தயவு செஞ்சு யாருமே இதுங்கிட்ட காய்ச்சிற எண்ணெயை வாங்காதீங்க நான் சொல்லிட்டேன். ஏன்னா இருக்கிற கடுகுலேருந்து சீரகம் இருந்து இருக்கிற பருப்பு, துவரம் பருப்பு, மல்லி பொடி எல்லா பொடியும் கொட்டி அந்த நாட்டு அந்த கட்டை இந்த கட்டைன்னு சேர்த்து நாங்கள் வரைச்சோன்னு சொல்லி அப்படியே பில்டப் குடிக்குதுங்க. காய்ச்சின எண்ணெயெல்லாம் தேய்ச்சா முடி வளராது. அதில் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுது. அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்னென்னு கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, நீ வந்து மற்றவங்கள வந்து பிஸ்னஸை கெடுக்கிறீல, அதனால தான் உனக்கு முடி கொடிச்சு வழுக்கையாக போச்சு அப்படிங்குது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையே, அந்த வீடியோவை கண்டிப்பாக நீயும் பார்ப்ப. உடனே நான் வந்து எவ்வளவோ ரிட்டன் நானும் வந்து உனக்கு நல்லா தான் திட்டினேன். பட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. சில ரூல்ஸ்லாம் இருக்குது யூடியூப்பில் பேசக்கூடாதுன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை வந்து என்கிட்ட தப்பிச்சிச்சு. இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நான் நேரம் வந்து குழந்தை ஏன்டா எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு அப்படின்ற அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, இல்லைனாலும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ட்டு விட்டேன். ஓகேவா? முடி கொட்டுது அப்படின்னு நான் தான் கவலைப்படணும். சரியா? ரிவ்யூ கொடுத்தேன், நான் கொட்டுச்சு. அப்படியே கொட்டினாலும் நான் ரிட்டன் வளர்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்களே பாருங்கள், நான் ஃபோன் பண்ணி காட்டுறேன் எனக்கு எவ்வளோ முடி கொட்டுது அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து இப்போ ஒரு வாட்டி செய்கிறது, இப்போ குறைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக. சரிங்களா? இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என் மாஸ்க் பார்த்தோன்னே தெரியும், என்னோடய பழைய மாஸ்க்கு. சரிங்களா? நான் போடணுன்றதை நினச்சிட்டே இருந்தேன். சீவுனாலே அவ்வளோ கொட்டுங்க. இவனுங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து விளையாடுதுங்க பாருங்கள். ஆகுன்னா இப்போ 2 விஷயம் யூடியூப்பில் நல்லா ட்ரெண்ட் பண்ணலாம். என்ன தெரியுமா? ஒன்று, தோல் வெள்ளையாக இருந்தால் நான் இதை போட்டுதே சிவப்பாகினேன். வீட்டில் இருக்கிற மிளகா பொடியிலேருந்து மஞ்சள் பொடியிலேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கரைச்சி ஊற்றி வேக வச்சு அவிச்சு வடிகட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் அதை வச்சுட்டு 10 நாளாக தேய்ச்சி நான் பளிச்சுன்னு ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஃபில்டரை சாதா இதில் ஒரு ஃபோட்டோவும் ஃபில்டரில் ஒரு ஃபோட்டோவும். அதுக்கடுத்து பார்த்தி அப்படின்னா இப்போ ஜீன் தான், முடிங்கிறது ஜீனில் உள்ளது தான். சரிங்களா? எனக்குமே முடி அவ்வளோ கட்டையாக இருக்கும். நானுமே கண்டதே தேய்ச்சி தான் என் முடியை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அப்பாவே சொல்லுவார், என் மகன் வந்து விளம்பரத்தில் வர்ற எல்லாத்தையுமே தேய்ச்சிருச்சு, என் மக தேய்க்காத ஒரே பொருள் கோழி போகிற கக்காவை மட்டும்தான் இன்னும் என் மக தலையில் தேய்க்கல. அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து முடி முளைக்கும்னு சொன்னாலும் வந்து என் மக தேய்ச்சிடும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லி என்னை நக்கல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று காமிச்சா போதும், அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் தேய்ச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துருச்சுனாலும் போதும். நான் தேய்க்காத ஹேர் ஆயில் பிராண்டு இதுவரை இல்லைங்க. சீரியஸாக நான் பொய்யெல்லாம் பேசலைங்க. எல்லா ஹேர் ஆயிலுங்க தேய்ச்சிருக்கேன். என்னென்ன ஹேர் ஆயில் என்னென்ன ரிசல்ட் தந்துச்சு, என்னென்ன ஸ்மெல்லு வரும் அப்படின்றத நான் ஒரே இதில் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க என்ன ஹேர் ஆயில் தேய்ச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நான் அந்தளவுக்கு ஒரு ஹேர் ஆயில் பைத்தியம். என்னடா ஹேர் ஆயில் பைத்தியம் அப்படின்னா இப்போ இருந்து நினைக்காதீங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே, சரிங்களா, சின்ன வயசுனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் 12 வயசில் ஆரம்பித்தேன். ஓகேவா? 12 வயசுலேருந்து என்னென்ன ஹேர் ஆயில் இருக்கோ எல்லாத்தையும் தேய்ச்சி பார்த்துருவேன். எனக்கு அது ஒரு அடிக்ட்னே வச்சுக்கங்களேன். சரிங்களா? நம்ம வந்து எனக்கு வந்து அப்போலாம் ஒன்றுமே தெரிலங்க. நம்ம முடி இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, அதுக்கப்புறம் தான் வந்து அருமை தெரியும். பாருங்கள் எவ்வளோ கொட்டுது அப்படின்ட்டு. ஒரு வேலைக்கு இவ்வளோ கொட்டுச்சு அப்படின்னா அப்போ நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் நீங்களே. என்ன ஹேர் ஆயில்னு சொல்லிடணும்ல, அதையும் சொல்லிடுறேன். என்னம்மா நீ பாட்டில் பீன்ட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது முதல் லெட்டர், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறையா பேர் அப்படியே ஆகுனா பிஸ்னஸ் உமன் அப்படியே கிளம்பிடுதுங்க பாருங்கள். அந்த கிளம்புறதுலலாம் ஒன்றும் வேலையே இல்லை, எல்லாமே ஒரு டுபாக்கூர் வேலை தான். சரிங்களா? அவங்க வந்து பிஸ்னஸ் உமன்ஸ் ஆகி சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஃபொட்டிக் வைக்கிற குரூப்ஸ்லாம் எங்கேருந்து பார்க்குறேன், மீஷோ, அப்புறம் இன்னும் பெரிய ஃப்ளிப்கார்டு, அமேசானு, இந்த மாதிரி நிறைய பெரிய இதில் இருந்து ஆர்டர் போட்டு நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக நான் ஏமாந்ததுக்கப்புறம் தான் தெரியும், 300 ரூபா சேலையை வந்து நான் 800 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்றது. நான் ரிவ்யூ கொடுக்க வாங்கினதுக்கே எனக்கு 400 ரூபா ஆட்டையை போட்டாங்களான்றதே பெரிய வைத்தறிச்சலாக இருந்துச்சு, பெரிய டிப்ரெஷன். 400 ரூபா கூட இல்லை, ஆமாம் 400 ரூபா தான் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அது மைனஸ் இதில் தான் வந்துச்சு. ஓகேவா? 400 ரூபா 450 ரூபா நெருக்கி வரணும் வைங்களேன். நான் இப்போ எனக்கு எவ்வளோ விபூதி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சொன்னால் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க.
ஹேர் ஆயிலை பற்றி போட்டால் வந்து ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறோன்றாங்க. இதுக்கு வாங்கி வேற வச்சுருக்காங்க. இப்படியே நம்ம முடியை கொட்டி நம்ம முடியை வந்து சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டியதான். சுற்றி அள்ளி குப்பையில் போட வேண்டியதான். குப்பை வண்டிக்காரன் எனக்கா கொட்டையில் பூரா வெறும் முடியாக வருது, யாருக்குதாக்கா முடி கொட்டுது, எத்தனை பேருக்குக்கா கொட்டுதுன்னு கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து முடி கொட்டுது. நம்ம சமாளிக்க வேண்டியதான். இல்லைனா அது சும்மா தான் அப்படி தான் கொட்டுதே அப்படின்ட்டு வேறு என்ன செய்கிறது. சரி, ஓகே, நான் மேட்ருக்கு வரேங்க. தயவு செஞ்சு என் தங்கங்களா இந்த மாதிரி ஹேர் ஆயில் வாங்கி தேய்க்காதீங்க. உங்களுக்கு தேய்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் சொல்கிற 2 பொருள் நீங்கள் சேர்க்குற ஹேர் ஆயிலில் வந்து சேருங்க. நிஜமாலே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகுது. நாட்டு மருந்து கடையில் சடா மஞ்சள்னு கேட்டிங்க அப்படின்னா சடா மஞ்சள் இல்லை சடா மஞ்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு மாதிரி சடையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் ரோஸ்மெரி இருக்குல்ல, அந்த லீவ்ஸு, அது இல்லை ஆயில் வாங்கி நம்ம ஆயிலில் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இது பண்ணுங்கள். அது டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து வேப்ப எண்ணெய் வந்து லைட்டாக கலந்துக்கோங்க. இதை வந்து நம்ம கலந்து தேய்ச்சாலே நம்மளை வந்து முடி கொட்டுதல் வந்து உண்மையாகவே ஸ்டாப் ஆகி முடி நல்லாவே வளருது. ட்ரை பண்ணி பாருங்கள்.